ஓவியா, கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளாகும் வகையில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 29ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், கரூர் பெருந்துயரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவும் அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்றும், அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் குறுகலான பாதை இருந்தது காரணமா, விஜய் தாமதமாக வந்தது காரணமா, அல்லது கூட்ட நெரிசலில் அவர்கள் விலகிச் செல்வதற்கு வழி இல்லாமல் போனது காரணமா, மூச்சு திணறல் காரணமா, மற்றும் தண்ணீர் மற்றும் அவர்களுக்கு கழிவறை உள்ளிட்ட உணவு உள்ளிட்ட பொருட்கள் அவர்களுக்கு வழங்க இயலாமல் மூர்ச்சை அடைந்து மயக்கமடைந்தார்களா என்பது குறித்து அந்த பகுதியிலேயே கரூரிலேயே நேரடியாக சென்று ஆய்வு செய்த சிபிஐ அதிகாரிகள் அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் இப்போது அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவரும் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அவர்களுக்கு சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் வரும் 29ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினத்திற்கு மறுதினம் அவர்கள் நேரில் ஆஜராகி கரூர் பெருந்துயரம் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான அவர்களுடைய நேரடி வாக்குமூலம் விசாரணை அலுவலகத்தில் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் பெருந்துயரம் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் வரும் 29ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க இருக்கின்றனர். ஓவியா.